பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோரையும் மீண்டுமாய் இந்த ஆலயத்திலே சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். பெங்களூர் வந்தால் எனக்கு பொறாமையாக இருக்கிற ஒரே ஒரு விஷயம் இந்த மக்கள் கூட்டம் தான். எங்கேருந்து வராங்கன்னே தெரியல. எங்கள் இதிலெல்லாம் கொடியேற்றுறப்போ ஒரு கூட்டம் இருக்கும், அதுக்கப்புறம் நவநாள்லாம் பார்த்திங்கன்னா நட்டுக்கிட்டு தான் நிற்கும். நம்மலாம் அப்படியே மனசுக்குள்ளே வெளியிலேருந்து ஃபாதர்ஸை கூப்பிட்டுருவோம், ஒரு 50 பேர் தேர்னா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிற சில ஆலயங்களெல்லாம் உண்டு. எல்லா ஆலயங்களும், பல ஆலயங்கள் அப்படி தான். நவநாளுக்கு வரமாட்டாங்க, கடைசியாக தேர் பிடிக்க வந்துடுவாங்க. ஸோ ஆனால் இந்த பெங்களூரில் மட்டும் அதில் ஒரு வித்தியாசத்தை நாங்கள் பார்க்குறோம். இந்த பக்தியில் ஒரு வித்தியாசத்தை பார்க்குறேன். உண்மையாலுமே இந்த மக்கள், பெங்களூர் மக்களுடைய பக்தியை பார்த்து நாங்கள் மெச்சிக்கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், ஆண்டவருக்கு மகிமை. இங்கே இருக்கிற குருக்களும் நல்ல வேலை செய்கிறாங்க, நிறைய இடத்துல ப்ரேயர் வைக்கிறாங்க, கூப்பிடுவாங்க. அது மக்களும் அதுக்கேற்றது போல் நீங்கள் உங்களுடைய பக்தியை வெளிப்படுத்திகிட்டே இருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. ஒரு பாட்டி ஒன்று ஒரு பூசைக்கு வந்திருந்தாங்க. அவங்க அது பூசை முதல் திருப்பலி, யார் சாமியார் ஆகி ஒரு ஃபாதர் முதல் திருப்பலி நிறைவேற்றுறார். அப்போது அவர் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தார், பேப்பர்லலாம் குறிப்பு எடுத்து வச்சுருந்தார். அந்த பேப்பர் குறிப்பை பேண்ட் பாக்கெட்டில் வச்சுட்டார். புது சாமியாருன்னும் போது ஆல்புன்னு சொல்லுவாங்க, அது போட்டுருவாங்க. அதில் பாக்கெட்டு கிடையாது, அங்கியில் பாக்கெட் இருக்குது, கையை உள்ளே விடலாம் பேண்ட் வரைக்கும். அவர் மறந்து அப்படி உள்ளே வச்சுட்டாரு, பேப்பர் உள்ளே மாட்டிக்கிச்சு. சரி, இருந்தாலும் மனப்பாடம் பண்ணியிருந்தார் பிரசங்கத்தை. பாட்டி முன்னாடி உட்காந்துக்கிட்டு, பல்லு இல்லாத பாட்டி பொக்கவாயோட பார்த்துட்டுனுக்கு புது சாமியார் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணுன்ட்டு. அவர் என்ன பண்ணார், ஒரு கிரியேட்டிவிட்டியாக இருக்கட்டுமேனு மைக் எடுத்துக்கிட்டு முன்னாடி போயிட்டார். பாட்டி அப்படியே பார்த்துனே இருக்கிறாங்க, பக்கத்தில் க்ளோஸ்அப்பில். இதோ வருகிறேன் அப்படின்னு ஆரம்பித்தார். அடுத்தது மறந்துருச்சு. அவர் திருப்பி சமாளிச்சிருவோன்ட்டு இதோ வருகிறேன் அப்படி 2வது தடவை சொன்னார். அப்பையும் வரல. அடுத்தது கை காலெலாம் கொஞ்சம் விடன்னு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, 3வது தடவை சொல்லி பார்ப்போமே, இதோ வருகிறேன்னாரு பாருங்க. மயக்கம் வந்துருச்சு பயத்தில். புது சாமியாரா மயக்கம் அங்கேயே மயங்கி தொப்புன்னு பாட்டி மேலே விழுந்துட்டார். அப்புறம் எல்லாம் தண்ணி தெளித்து அதை எழுப்பி விட்டப்போ இவருக்கு முதல் ஞாபகம் வந்ததே பாட்டி மேலே விழுந்துட்டோமே அப்படின்னு தான். பாட்டி பக்கத்துலேருந்து பார்த்துருக்குறேன், சாமி நல்லாக்குறியா? அவனே ஒரு பாட்டிக்கிட்ட கேட்டார், பாட்டி என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் மேலே விழுந்துட்டேன் நான் சொன்னார். அந்த அம்மா சொன்னாங்க, இல்லைப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நான் தான் அறிவு கட்டவ, நீ தான் 3 தடவை சொன்னிய இதோ வாரேன் இதோ வாரேன்னு. நான் தான் ஓரமாக போய் உட்கார்ந்துருக்கேன். தேவ பிள்ளைகளே, அதே மாதிரி கூட்டம் கூட்டமாக இதோ வரேன் நான் வரேன் நான் வரேன்னு முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னாடி உட்கார்ந்திக்கிறோம். அது பிரச்சனை இல்லை. எது நடத்தணுமோ அதை சரியாய் நடத்திட்டு போகணும். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நம்ம அறிவு தெளிவோட ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஆண்டவர் எதற்கு இதெல்லாம் சொல்கிறாரு அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். புரிஞ்சுக்கிட்டு அந்த புரிஞ்சுக்கிட்ட விதமாக நடக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த மாதிரி கிறுக்கு பையில கொண்டு உங்களோட பேச வைக்கிறார். ஒத்துக்கிறவங்க சொல்லுங்க. ஆமாம், கிறுக்கு பையன்னா ஒத்துப்பீங்க. அன்பு பிள்ளைகளே, அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். பேதுரு அடிகளார் சொல்றார் பார்த்தீங்களா, அறிவு தெளிவோடு விழிப்பாயிரு. சும்மா கண்ணை முழிச்சுக்கிட்டு நானும் கோயிலுக்கு போகிறேன் பக்தியோடு இருப்பேன். திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன், பக்தியும் பரவசமும் உன்னை பரமனிட்ட கொண்டு போகாது, பரிசுத்தம் தான் கொண்டு போகும். பிரைஸ் தி லார்ட். பக்தியும் பரவசமும் பரிசுத்தமாகாது. அதனால நம்ம பக்தி இருக்கலாம், பரவசம் இருக்கலாம், இருக்கக்கூடாதுன்னு இல்லை. ஆனால் அதை வச்சு நீங்கள் ஏமாந்துடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரோட இருக்கிறவங்கள சேர்ந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. வீட்டில் இன்னமும் இருக்கிறவங்க சொல்லுங்க, ஹல்லேலூயா. இதான் பரவசம். வீட்டில் இருக்கிறவங்கன்னு சொல்கிறோம், ஹல்லேலூயா. அங்கே தான் ஏமாந்து போகிறோம். தேவ பிள்ளைகளை ஜாக்கிரதை. என்ன, இப்போ எப்போ நான் பிரசங்கம் வச்சாலும் சீட பிள்ளைகள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். யார்கிட்ட கேட்கலாம்? நன்மை வாங்கிட்டீங்களா? நற்கருணை வாங்கிட்டீங்களா? சரி, நற்கருணையில் யார் இருக்கிறா?
ஜீசஸோட பாடி அதெல்லாம் வேணாம். நற்கருணையில் யார் இருக்கிறா? ஹூ இஸ் தேர் இன் யூக்கரிஸ்ட்? ஹோலி ஸ்பிரிட்டான். சரி, டோன்ட் வரி, யூ ஆர் ரைட். இப்படி தான் ஒரு இடத்துல புதுநன்மை கிளாஸ் நடந்துட்டு இருந்துச்சு. பிஷப் அந்த பக்கமாக போனவர் சாமியை பார்க்கலாமேன்னு உள்ளே வந்துட்டார். இப்போ பார்த்தா கிளாஸ் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னாரு. நாளைக்கு புதுநன்மை ஆண்டவரே, அதனால் புதுநன்மை கிளாஸ் கொடுத்துன்னு இருக்கிறோம் அப்படின்னு ஒருத்தனை ஹெல்ப் பண்ணார். எந்திரா, நற்கருணையில் யார் இருக்கிறா அப்படின்னாரு பிஷப். உங்கள் பிஷப்பு தமிழில் பேசியிருக்க மாட்டார், அந்த ஊர் பிஷப் சொல்கிறேன். நற்கருணையில் யார் இருக்கிறா? அவன் சொல்லிட்டான், அந்தோனியார்னு சொல்லிவிட்டான். சாமியாருக்கு கோபம் வந்து பங்கு சாமியாரை 1000 முறைக்கிறார். பங்கு சாமியாருக்கு ஒன்றும் ஓடலை. அவனை காதை பிடிச்சி இழுத்து திருவி தலையில் அடிச்சு, உங்கள் அப்பனை கூப்பிட்டு அப்படா கிளாஸுக்கு அனுப்புனா நடுவில் லீவை போட்டுவிட்டு அந்தோனியார் இருக்கிறான்னு சொல்லி வாடா அவங்க அப்பனை கூப்பிட்டு வாட. போய் சொன்னான், அப்பா தப்பு நடந்துருச்சு, அந்தோனியார்னு சொல்லிட்டேன், சரி வா நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு வந்தார். ஏன்னா பந்தெல்லாம் போட்டாச்சு, நாளைக்கு வசூல் வேட்டை அவனை வச்சு தான் இருக்குது. பத்திரிகையில் இப்போ எழுதிடுறாங்க வேற, நாங்கள் 2-3 மொய் செய்திருக்கிறோம், தவறாமல் கணக்கிட்டு செய்து விடுங்கள். அப்படி செய்யாதவங்க எழுதாதவங்க இனிமேல் பத்திரிக்கை கொடுக்கும்போது எழுதி கொடுங்க. வந்தார். அப்பா வந்துட்டு கேட்டார், என்ன பாதர் அப்படின்னார். நாளைக்கு புதுநன்மை வாங்க போகிறான், நட்கரன் யார் இருக்கா? அந்தோனியார் நான் சொன்னான் அப்படின்னு அடித்தார் பையனை 2 அடி. பொட்டார்னு முதுகில் 2 போட்டு, எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் நட்கரணியில் ஆரோக்கியமாக தான் இருக்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. நம்மெல்லாம் பிறப்பிலேயே கிறிஸ்தவங்க. சாமியார் ஏதாவது மாற்றி செஞ்சிட்டாரு, அது நாங்கள் பூர்வீக கிறிஸ்தவங்க. நட்கரணையில் யார் இருக்கான்னு தெரியாது, பூர்வீக கிறிஸ்தவங்க. தேவ பிள்ளைகளே, அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் இன்னைக்கு அன்பின் இதயம் அப்படிங்கிற ஒரு தலைப்புக்குள்ள ஆண்டவருடைய திருவுடல் திருரத்த பெருவிழாவை நம்ம இணைச்சி யோசிக்கிறோம். நீங்கள் அறிவு தெளிவோடு இல்லைன்னா ஏமாந்து போயிடுவீங்க. இது புரிந்து கொள்ள அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கார் கடவுள். பழைய ஏற்பாட்டில் மன்னாவை கொடுக்குறாரு. இந்த மன்னாவை சாப்பிட்டவங்களாம் நீ முடிச்சதுக்கு போயிட முடியாது, நீ அறியாத ஒரு மன்னாவை கொடுத்துருக்குறேன், அதே மாதிரி நான் ஒன்று கொடுக்க போகிறேன், இன்னொன்று முன்னடையாளம் அது. ஏசு அதனால தான் பேசும்போதெல்லாம் சொல்கிறாரு, கடவுள் உங்களை மன்னாவிலால் நிரப்பினாரு, நான் ஒன்று வேற ஒன்று தரப்போகிறேன், நானே உனக்கு உணவாக வரப்போகிறேன். அதுதான் இன்னைக்கு வாசகம்லாம். அதனால் நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அப்போ அந்த மன்னாவை கொடுக்குற கடவுள் இன்னைக்கு முதல் வாசகத்தில் என்ன சொல்லி கொடுக்குறாரு? மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் வாய்ச்சொல்லிலிருந்தும் உயிர் வாழ்கிறார்கள். அப்போ வேர்டு, வார்த்தை, அந்த வார்த்தை தான் மனூரி எடுத்தார். யோவான செய்தியாளர் சொல்றாருல்ல, வார்த்தை தொடக்கத்திலே என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது, அந்த வார்த்தை கடவுளாகியும் இருந்தது. அதுதான் மனூரி எடுத்தது இயேசு கிறிஸ்து. அந்த மனூரி எடுத்த இயேசு தான் சொல்றாரு, என்னுடைய சதையை உண்ணுங்க, என்னுடைய ரத்தத்தை குடிங்க, அப்பதான் நீங்க வாழ்வீர்கள். அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? அப்பதான் என்ன செய்வீங்க? வாழ்வீர்கள். நம்ம நினைக்கிறோம், நான் சிக்கன் கபாப் சாப்பிட்டு வாழ்ந்துக்கிட்டு தான் சாமி இருக்கிறேன். வாழ்வு அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க. இப்படி நீங்க இதுதான் டோர், இப்படி வாசப்படி இருக்கு பார்த்தீங்களா? இந்த வாசப்படி வழியாக தான் உள்ள வந்தீங்க, அதே மாதிரி வெளியில போறீங்க. அதே மாதிரி நீங்க இந்த உலகத்திலிருந்து அடுத்த உலகத்துக்கு போறீங்க. இது சாவு, இறப்பு, இதுதான் வாசப்படி. இந்த வாசப்படி வழியா நீங்க அந்த பக்கம் போறீங்க. இந்த பக்கம் எல்லாமே உங்களுக்கு இருக்குது, ஆனா அந்த பக்கம் எப்படி இருக்க போகுது? அதுதான் வாழ்வு. இங்க நீங்க ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டு கடவுள் சொல்றதை கேட்டு செயல்பட்டீங்கன்னா, இந்த சாவுங்கிற பாதை வழியா நீங்க அங்கிட்டு போன உடனேயும் அங்க உங்களுக்கு எல்லாமே புரியும், நீங்க சரியா இருப்பீங்க. அங்கதான் 2 கான்செப்ட் இருக்குது, 2 காரியங்கள் உண்டு, வாழ்வு, சாவு. நீங்க ஒழுங்கா இந்த பக்கம் எல்லாம் செய்திருந்தீங்கன்னா, அந்த பக்கம் போனா ஆண்டவர் உங்களுக்கு வான தூதர்கள், காவல் தூதர்கள், உங்களுடைய புனிதர்களை அனுப்பி உங்களை கூட்டிகிட்டு போவார். எதுக்கு? வாழ்வுக்கு. இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை 50, 60, 70 அவ்வளோதான், அதோட போயிட வேண்டியது தான். அதுக்கு பிறகு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் முடிவில்லாத வாழ்வு. பிரைஸ் தி லார்ட். நம்ம செத்து படுத்திருக்கும் போது அந்த பாட்டு பாடுவாங்க, ஆனால் உங்களுக்கு மட்டும் கேட்காது. பிரைஸ் தி லார்ட். என்ன பாட்டு? முடிவில்லாத வாழ்வை தேடி வருகிறேன். நீ போயிடுவ, அங்கே பாடிட்டு இருப்பாங்க.
ஆனால் பாடுறவங்களுக்கு புரியவே புரியாது. பாடிட்டு போய் நம்ம ராஜாங்கத்தை நிலைநாட்டுவோம். பாட்டு கிளாஸ் உங்களை சொல்லலை, நீங்கள் நல்லா பாடுறீங்க. இவன் நேத்தியும் நம்மளை குத்துனான், இன்னைக்கும் குத்துறான். யூ ஆர் டூயிங் வெல். நல்லா பழைய பாட்டை அழகாக பாடுறீங்க, பொறுமையாக பாடுறீங்க. ரியலி வி ஆர் வெரி ஹாப்பி. ரியலி யூ டூயிங் வெல். பாருங்க, அப்போ ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு. அதனால அந்த பக்கம் போய் நின்றுக்கிட்டு கணவனை கூப்பிடுறேன், மனைவியை கூப்பிடுறேன், கூப்பிட முடியாது. இங்கேருந்து அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா அவங்க உலகமே வேற. இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் என் மேலே ரொம்ப அன்பாக இருப்பார், நான் போய் அவர்கிட்ட ஒரு தடவை பேசிட்டு வரேன் அப்படின்னு வந்து செத்து போய் மறுநாள் ராத்திரி வந்து கதவை தட்டுங்களேன். ஏங்க ஏங்க வீட்டுக்காரர் என்ன சொல்லுவார்? ஏம்மா இப்படி சொல்லாமல் போயிட்ட, உருண்டை குழம்பு வச்சுட்டு இப்படி உருண்டுக்கிட்டு போயிட்டியேம்மா, ஒரு வாய் சாப்பிட்டு போயிருக்கலாம், வா உட்காரு சாப்பிடு சொல்லுவாரா? ஐயோ ஐயோன்னு பிள்ளைங்களாம் முடியாது. என்னப்பா என்னாச்சு? என்னன்னு தெரியலடா, அவங்க அம்மா நேற்றுலேருந்து வந்து என்னை கூப்பிட்டுட்டே இருக்கிறான். அடுத்த நாளே சாமியார்ட்ட நிற்பாங்க. என்னப்பா இந்த வீடு கொஞ்சம் மந்திரிக்கணும் ஃபாதர் அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கள் அம்மா வருது, பேயா வருது, வந்து மந்திரிச்சு விரட்டி விடு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கோயிலில் உயிரோடு இருக்கிறவங்களாம் சொல்லுங்க ஹல்லேலூயா. செத்து போனவங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. பரவாயில்ல, இந்த அட்டென்ஷன் இருந்தால் போதும், ஜெயிச்சிடலாம். பிரைஸ் தி லார்ட். கைத்தட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு நற்கருணையை நமக்கு கொடுத்துருக்கிறாருன்னா பாருங்க, இந்த நற்கருணை என்கிறது ஃபாதர் துவக்க உரையில் சொன்னாங்க, திருவருட்சாதனம். அது பாருங்க, பழைய ஏற்பாட்டில் பாலைவனத்தில் மன்னாவை வைக்கிறார், அந்த மன்னாவை வார்த்தையோடு இணைக்கிறாரு. அப்படியே கடவுள் பாருங்க ஒன்று ஒன்றா நம்மளுக்கு புரிய வச்சு இப்போ நற்கருணைங்கிற அடையாளத்தை, இயேசுவினுடைய அடையாளத்தை நற்கருணைக்குள்ள வச்சு அந்த நற்கருணையை எங்க வச்சிருக்கிறாரு? அருட்சாதனம்ங்கிற அடையாளத்தில் வச்சு அதை எங்க வச்சுட்டாரு? திருச்சபைக்குள்ள வச்சுட்டாரு. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நீ போய் வெளியில செட்டியார் கடையில் நற்கருணை வாங்க முடியாது. வேற எங்கேயாவது போய் நான் நற்கருணையை வாங்கிக்கிறேன், ஆல்பர்ட் சாமி தனியாக வந்து ஃபாதர் நீங்கள் நான் உங்களுக்கு 1000 ரூபா தரேன், நீங்கள் எனக்கு ஒரு நற்கருணை கொடுங்க, நான் கொடுப்பேனா? நோ. தேவ பிள்ளைகளை, இது ஆலயத்தில் அது ஒரு முறைப்படி நடக்கக்கூடிய திருப்பலியில் தான் உங்களுக்கு கொடுக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு பாருங்க, இந்த நற்கருணையினுடைய அடையாளம் எப்படி இருக்கு? கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச். நம்ம எல்லாமே ரெஃபரன்ஸ் அங்கே தான் போவோம், அதுதான் நமக்கு கரெக்டாக மறைக்கல்வி சொல்லி கொடுக்குது. 766வது எண் என்ன சொல்லுது பாருங்க, கிறிஸ்துவின் குத்தப்பட்ட இருதயத்திலிருந்து திருச்சபையும் திருவருட்சாதனங்களும் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அந்த கிறிஸ்துவினுடைய குத்தப்பட்ட அந்த காயத்திலிருந்து தான் இந்த காரியங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசுவினுடைய திறந்த இதயத்திலிருந்து பாய்ந்து வந்த இரத்தம், தண்ணீர் இரண்டுமே திருச்சபைக்கும் திருவருட்சாதனங்களுக்கும் அடையாளமாக இருக்கிறது. இது நான் சொல்லலை, திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற மறைக்கல்வி நூல் சொல்லுது. அதே மாதிரி இந்த மறைக்கல்வி நூல் பாருங்க நமக்கு இன்னொரு காரியத்தை சொல்லுது. என்ன சொல்லுது? 1116வது எண். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். யாராவது ஒருத்தன் வந்து இதுல என்ன இருக்குன்னு கேட்டா உடனே நீ அங்க போயிடுறீங்க. அங்க போய் நின்றுக்கிட்டு ஆமா நற்கருணையில என்ன இருக்கு, நம்ம பூசையில என்ன இருக்கு, எனக்கு அப்படியே கோபமா வரும். எவ்வளவு சொல்றோம், இந்த மக்களுக்கு இன்னும் இந்த கடின இதயத்தில் புரியலையேன்னு வருத்தப்படுவேன் நான். பாருங்க 1116வது எண் என்ன சொல்லுது? கிறிஸ்துவின் உடலில் இருந்து வெளிப்பட்டதே திருவருட்சாதனங்கள். பார்த்தீங்களா? கிறிஸ்துவினுடைய உடலில் இருந்து வெளிப்பட்டதே திருவருட்சாதனங்கள். Sacraments are powers that comes forth from the body of Christ, which is ever living and life giving. நான் சொன்னேன் இல்லையா, இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போனோன்னே உங்களுக்கு போது நிலை வாழ்வு. அந்த நிலை வாழ்வை கொடுக்கிறது இதுதான். அதுதான் ஆண்டவர் சொல்லு, இந்த வார்த்தை சொல்லுது, எவர் லிவிங். அதுக்கு சாவு கிடையாது, நற்கருணைக்கு முடிவு கிடையாது. அதை உருவாக்கிட்டார் ஆண்டவர். அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு அருட்சாதனம். அது அந்த அருட்சாதனத்தை நீங்கள் தேடினால் பெற்றுக்கொண்டால் உங்களுக்கு கிடைக்க போவது லைஃப் கிவிங். ஆண்டவருடைய உடல் உங்களுக்கு வாழ்வளிக்கிற ஆற்றலாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்க, இப்படி நம்ம இந்த ஒரு 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 அடையாளமே, நம்ம இயேசு கிறிஸ்துவே தன்னை அடையாளமாக கொடுக்குறார். இன்னைக்கு பாருங்க, நம்ம உங்கள் வீட்டுக்கு யாராவது வராங்க, இல்லை ஃபாதர்ஸ் வராங்க, நீங்கள் உடனே என்ன செய்வீங்க?
கதவை திறந்து என்னம்மா போயிட்டு வாங்க அப்படி அனுப்பிச்சிடுவீங்களா? வாங்க உடனே தண்ணி சாப்பிடுங்கன்னுவீங்க. தண்ணின்னா அந்த தண்ணி இல்லை, வெறும் தண்ணி, நல்ல தண்ணி. தண்ணி சாப்பிட்றீங்களான்னு கேட்பாங்க. அப்புறம் என்ன டீ சாப்பிடுங்க. அப்புறம் நேரம் மத்தியான நேரமாக இருந்தால் சாப்பாடு ரெடியாக இருக்குது, சாப்பிட்டு போங்க சொல்லுவீங்க தானே? உணவுங்கிறது ரொம்ப முக்கியம். நேத்தி கூட நம்ம பங்கு தந்தை என்னைய வெளியில் கூட்டிகிட்டு போனார் சாப்பிட. தந்தூரி தால் போனோம் நாங்கள். ரைசலோ அக்கா தான் கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க தலையை கீழே போட்டுக்கிறாங்க. ஓனரே எங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்து எங்களுக்கு சர்வ் பண்ணினார். ஓனரே, ஒரு டீல் போடலான் இருக்கேன். நீங்கள் யாராவது தந்தூரி தால் இந்திரா நகரில் இருக்கு போய் சாப்பிட்டீங்கன்னா என்ன ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா கவுண்டிங்கு கமிஷன் எனக்கு தருவார். ரைசலோ சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன். நீங்கள் போய் நின்றுட்டு சாப்பிடாம பில்லு கொடுக்காம வந்துடாதீங்க, அவர் எனக்கு ஃபோன் பண்ணிடுவார். அப்புறம் தேவை பிள்ளைகளே, உணவு. யாராவது வீட்டுக்கு விருந்தாளி வந்தாங்கன்னா உணவு கொடுக்குறோம். இந்த தமிழ் கலாச்சாரத்தில் இந்த உணவுங்கிறது ஒரு குழந்தை பிறந்த உடனேயும் அந்த செய்தியை சொல்ல போகிறப்போ ஸ்வீட்டு, கேக்கு, உணவு. பர்த்டே, ஏதாவது முதல் பர்த்டே உடனே சாப்பாடு. பாருங்களேன், சாவு, பிறப்புலையும் உணவு. நடுவில் விசேஷங்கள்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் உணவு இருக்கும். கடைசியில் சாவுக்கு போய் பாருங்களேன், செத்த உடனே கொண்டு போய் புதைச்ச உடனே என்ன சொல்லுவாங்க? இன்னும் சாவுட்டுக்குள்ள அதை இப்போ சாவுட்டுக்குலாம் ஒழுங்காக போகிறதே இல்லை. நம்ம இப்போ எட்டி பார்த்து ஓடி வந்தோம். செத்த பிற்பாடு புதைக்கிற இடத்துல சொல்லுவாங்க, எல்லாரும் வீட்டுக்கு வந்து விளக்கு பார்த்துட்டு சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம போக மாட்டோம். ஏன்னா விளக்கு பார்த்து அந்த வீட்டில் சாப்பிட்டுட்டீங்கன்னா 3 நாள் வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது. அதனால் அவன் ஏறி குதிச்சு ஓடி போயிடுவான். சொந்தக்காரெல்லாம் வரமாட்டான் அந்த சாப்பாடை சாப்பிட. அப்படி சாப்பாடு பாருங்கள், உடனே சாப்பாடு. அதுக்கப்புறம் 16ஆம் நாள் 40வது நாள்னு சொல்லி வச்சு துக்க நிவர்த்தி, அது கறி சாப்பாடு. சாவில் கூட பாருங்க சாப்பாடு எவ்வளோ அழுத்தமாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த சாவில் வந்து துக்க நிவர்த்திக்கு வந்து சாப்பிடும் போதும் பிரியாணியில் பீஸ் இல்லைன்னா சண்டை போடுறாங்க 4 பேர். சண்டை போட்டிருந்தா சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். பா எவ்வளவு அட்டெண்டன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குதேப்பா. இப்போ தெளிஞ்சிட்டாங்க எல்லாருமே. நான் அப்பப்போ டெஸ்டர் வச்சு பார்ப்பேன், லைட் எரியுதா. ஆண்டவர் அப்படி தான் பார்க்குறாரு. அப்போ பாருங்க, இந்த உணவுங்கிறது எவ்வளோ ஆழமானது. அதனால தான் பிள்ளைகளே, இயேசு சாமிக்கு தெரியும் இவன் எல்லாத்தையும் மறந்துடுவான். எதை மறக்க மாட்டான்? சாப்பாடை மறக்க முடியாது. அவனுக்கு மத்தியானம் ஆனால் பசிக்கும், ராத்திரி ஆனால் பசிக்கும். அப்போது உடல் பசியை எப்படி நம்ம சந்திக்கிறோமோ அதே போல் ஆன்மாவின் பசின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு நான் உணவு கொடுக்கணும்னு சொல்லித்தான் அவர் இந்த நற்கருணையை, அவருடைய உடலை, இரத்தத்தை நமக்கு பானமாக உணவாக கொடுத்துட்டு போயிருந்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்றாரு பாருங்க, வாழும் தந்தை, யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 57 சொல்றார், வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன், அதுபோல என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை, நம்ம உணவை உட்கொண்டுட்டோம்னா போதுமா அப்படின்னா இல்லை, உட்கொள்ளணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது. சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு நான் வந்து பூசை பார்க்குறேன் இல்லை, ஆலயத்திற்கு வரணும். அதில் முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது, அதை நான் சொல்லுவேன் பாருங்க பின்னாடி. இந்த நற்கருணைக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? கம்யூனியன் சொல்லுவாங்க இல்லைங்களா? கம்யூனியன், சிக் பீப்புளுக்கு கம்யூனியன் கொண்டு போகிறேன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கம்யூனியன்கிற வார்த்தை என்ன? யூனியன். நம்ம எல்லாம் சேர்ந்து வரணும். அங்கே தான் யூ ஆர் குவாலிஃபைடு டு ரிசீவ் த கம்யூனியன். நீ வீட்டில் உட்காந்துக்கிட்டு, ஃபாதர் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நம்மளை பாய்ச்சின்னு நீங்கள் வாழ முடியாது, என்ன பிரதர் செய்யணும், இப்போ எனக்கு நன்மை கொண்டு வந்து கொடுங்க, அப்படி கொடுக்க முடியுமா? நோ, தட்ஸ் ராங். கொரோனா நேரத்தில் நன்மை கொடுத்தோம் சில பேர்த்துக்கெல்லாம். நான் தனியாக பூசை வச்சுட்டு இருந்தேன் மறைவா. அப்போ ஒருத்தர் வருவார், வந்துட்டு எங்கள் வீட்டில் அம்மாவுக்கு மனைவிக்கு 2-1 கொடுங்க அப்படின்வார். சரி போனால் போகுதுன்னு கொடுத்து விடுவேன். அடுத்த ஒரு 2 நாள் வாங்கிட்டு போயிட்டு 3ஆவது நாள் ஒரு பெரிய டிஃபன் பாக்ஸை கொண்டு வராரு. அதர் ஒரு 20-25 போடுங்க, அந்த தெருவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்றேன். ஐயோ அப்படிலாம் செய்யக்கூடாதுங்க. அவருக்கு பாசம்தான், எல்லாரும் நன்மை வாங்கட்டுமே. அன்புக்குரிய பிள்ளைகளே, இதில் இன்னொரு சில பேர்லாம் ரொம்ப சொல்லும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. பட் அது சரியில்லை. பட் ஆனால் அந்த நம்பிக்கையை நம்ம பாராட்டுறோம். நற்கருணையை இவங்க வாங்கி, வெளியிலேருந்து வாங்கி நற்கருணையை கொண்டு போய் அந்த டிவிக்கு பக்கத்தில் வச்சிருவாங்களாம். ஸோ நாங்கள் பூசை வைக்கும்போது அதை வச்சுட்டு
இவங்க அதை எடுத்து அந்த வீட்டு தலைவர் எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுப்பாராம். வா, எப்படியெல்லாம் விசுவாசம் பகிரப்பட்டிருக்கிறதுன்னு கொரோனா நாட்கள்ல. வெரி குட். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, எதற்கு இந்த நற்கருணையை நான் கொடுக்குறேன்? சும்மா கொடுக்கல, போராடுவதற்கு அது அருமருந்து. நம்ம போராடுறோம் இந்த உலகத்துல. யார் யாரோட போராடுறோம் பாருங்க. நீங்க அழகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். அது இதுல முக்கியமானது ஒண்ணு. ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை, ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த உலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியில் உள்ள தீ ஆவிகள் ஆகியவற்றோடு போராடுகிறோம். அப்ப நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு போராட்டம் இல்லை. இல்ல, நீ எல்லாத்தோடையும் போராட்டக்கிட்டே இருக்கிற. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், எனவே பொல்லாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீது வெற்றி பெற்று நிலை நிற்க வல்லமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப இது நீங்க வந்து எடுத்துக்கொள்ளும் வழிகளை. அதுக்கு தான் சிறு குழந்தைகளை நம்ம கட்டாயப்படுத்துறோம். ஒரு வயதுக்கு வந்த பிறகு பிள்ளைகள் என்ன செய்யணும்? அவர்களா தேடணும். உங்க வீட்டில் யாராவது அப்படி தேட முடியாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு புரிய வைங்க. அவங்க தேடி வரும்பொழுதுதான் ஆண்டவரும் அவர்களை தேடி செல்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேடி இயேசு வந்தார், என்னை தேற்றி வாழ வைத்தார். பார்த்தீங்களா? தேடி இயேசு வந்து என்ன பண்றாரு? தேத்துறாரு. இன்னைக்கு எங்க எல்லாரையும் பார்த்தா நல்லா மேக்கப் போட்டு தான் வந்திருக்கிறீங்க. ஆனா உள்ளத்துக்குள்ள எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கவலை, அது வந்து உங்ககிட்ட பேசினாதான் தெரியும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் கவலைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள். நீங்க நினைக்கிறீங்க இந்த சாமியார்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை, பாரு ஜிலி ஜில்லுன்னு நிற்கிறாங்க, பிள்ளையா குட்டியா, வந்து பேசிப்பார். அதுக்கப்புறம் சாமியார் பக்கத்தில் நீ வரவே மாட்டேன். அவ்வளோ பிரச்சனை இங்கே நிற்கிது. பிரைஸ் தி லார்ட். அதனால நம்ம எல்லாருக்குமே பலன் கொடுக்கிற அருமருந்து ஆண்டவருடைய திருவுடல். பிரைஸ் தி லார்ட். அதை அப்போ தந்தையினுடைய நிறைவு, மத்தேயு நற்செய்தி 5:48 சொல்லுது பாருங்க, உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்கள். மகன் வந்து டாஸ்க் கொடுத்துட்டாரு, நீ இப்படிதான் ஓடணும், தந்தையினுடைய நிறைவை நோக்கி நீ செயல்படணும். இப்ப தம்பியை கூப்பிடுறேன், தம்பி இந்த கடைக்கு போயிட்டு வரியாப்பா. தம்பி போறேன்னு சொல்லிட்டா நான் என்ன கொடுக்கணும்? ஒரு சோப்பு வாங்கிட்டு வர சொல்றேன், என்ன கொடுக்கணும்? நான் காசு கொடுக்கணும். ஆண்டவரும் உங்களை போக சொல்றாரு, நீங்க போறேன்னு சொல்லிட்டீங்கன்னா தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நானும் நிறைவுள்ள பிள்ளையா இருக்க முயற்சி செய்வேன். அப்ப ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுக்கு பலன் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதமான நற்கருணையை உங்களுக்கு கொடுத்து உங்களை பலப்படுத்துறாரு. பலப்படுத்துகிற ஆவியினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. பார்த்தீங்களா? பலப்படுத்துகிற ஆவி. அந்த ஆவியை கொடுக்கிறது எது? இந்த அருட்சாதனங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒத்துக்கிறவங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒத்துக்கவே முடியாது ஹல்லேலூயா. பரவாயில்ல, ஆத்ம திருப்தியா இருக்குது. அதனால தான் இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவினுடைய நிறைவுக்குள்ள போகணும்னா இந்த நற்கருணையை நம்ம எடுத்துக்கொள்றோம். அப்ப நற்கருணையை பாருங்க, எபேசியர் 4:13 சொல்லுது, நாம் எல்லோரும் இறை மகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம், கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெருமளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். அதனால வெறுமனை நற்கருணையை வாங்கி ஃபாதர் கூட நேற்றுலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, நற்கருணையை தயாரிப்பு நிலையில வாங்க, சரியா வாங்குங்க, அவர் நல்ல ஆர்டரா வாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க கடைசி ஆள் வந்து நற்கருணை வாங்குற வரைக்கும் நாங்கள் கொடுத்துட்டு தான் வருவோம். யாரையும் விட்டுட்டு தீந்து போச்சுன்னு சொல்றதே கிடையாது. அப்ப ஏன் நீங்க அடிச்சு பிடிச்சிக்கிட்டு முன்னாடி வந்து ஃபாதர் ப்ளீஸ் ப்ளீஸ்? இங்கேயாவது பரவாயில்ல, சில பேர் பின்னாடி கூப்பிடுவாங்க, ஃபாதர் எப்போ பின்னாடி திரும்புவீங்கன்னுவான், பின்னாடி நிற்பான். சில ஒரு பங்குல பூசை வச்சுட்டு இருக்கிறோம், குடிச்சிட்டு வந்து வாங்குறான். முதல்ல ஒருத்தன் குடிச்சிட்டு வந்தான், நான் யார் இவர் அப்படின்னு கேட்டேன். ஆனால் நான் பார்த்ததே இல்லை. அவரை யாருன்னு கேட்டுட்டேன்னா அந்த ஊர் தலைவருக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா அவனும் அப்படி தான் நிற்கிறான். ஊர் தலைவன், ஊர் எப்படி இருக்கும் யோசனை பாருங்களேன், சூழ்நிலையை பாருங்க. இப்படிதான் வந்து நீட்டுறான் பாருங்க. வேற வழி இல்லை, நம்ம கொடுக்குறோம். அந்த ஊர் பிரச்சனை அதெல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. அப்படி அப்படி வாங்கிட்டு போ. இப்போ இவங்கெல்லாம் பேப்டிசம் வாங்கினவங்க, திருமுழுக்குல இருந்து இப்படி கோயிலுக்கு போய் ஆண்டவருடைய பெயரால செயல்படக்கூடியவங்க, ஆனா ஆண்டவருக்கு அவமானத்தை கொடுக்கிறவங்க. அதனாலதான் சொல்லுகிறோம், நீங்களும் உங்கள் வீட்டாரும் அப்படி ஆகிடக்கூடாது. கடவுள் கொடுக்கிற அடையாளங்களை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதான் சொல்றாரு பாருங்க.
3:19 இறை மக்கள் அனைவரோடும் சேர்ந்து, நீ மட்டும் தனி ட்ராக் போட்டு ஓடாத, சேர்ந்து கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. பார்த்தீங்களா, அறிவுக்கு எட்டாத அன்பு. வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தா அன்பினால நீங்க உந்தப்பட்டு டீ குடிக்கிறீங்க, சாப்பாடு போடுறீங்க, அன்பு அது. ஆண்டவர் அதே அன்பில் செயல்படுறாரு. ஆனா மனுஷங்களை போல அல்ல, அதை விட பல மடங்கு உயர்ந்த ஒரு அன்பு, தன்னையே உணவாக கொடுக்கிற அன்பு. அதுதான் இன்னைக்கு அன்பினுடைய அந்த ஆழத்தில் நம்ம பயணித்துக்கிட்டே இருக்கிறோம். அன்பினுடைய இதயத்தை பற்றி நம்ம சிந்திக்கிறோம். ஆண்டவர் இதயத்தை குத்துனாங்க. இதயத்தை குத்தும் பொழுது இதயத்தில் இருக்கிற கடைசி சொட்டு வரைக்கும் ரத்தம் சிந்தினா இருப்பாருங்க இயேசுசாமி. அந்த இதயத்தில் பெரிகார்டியம்னு ஒரு பகுதி மூடி இருக்கும். அது வந்து வாட்டர் சோர்ஸ் இருக்கும். அதில் நம்மளுடைய இதயம் எப்பவுமே துடிச்சிக்கிட்டே இருக்கு. லேப்டாப் லேப்டாப் லேப்டாப். அதுக்கு டைமே ஸ்டாப்பே கிடையாது, ரெஸ்ட் கிடையாது. அப்போ அது ஹீட் ஆகிடும் இல்லையா? அந்த ஹீட் ஆகிடாமல் இருக்கிறதுக்கு கடவுள் அதுக்கு மேலே ஒரு லேயர் வச்சிருக்கிறார். அதுக்கு பேர் தான் பெரிகார்டியம். அதுதான் வந்து என்ன செய்யுது, அந்த ஹீட் ஆகாமல் அந்த இதயத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட இடம் வந்து முதல்ல கீட்டியால் குத்தும் போது அந்த பெரிகார்டியம் கிழிக்கப்பட்டு அங்கே இருந்த நீரும் அதுக்கு உள்ள ஈட்டி போய் குத்தி அங்கே இருந்த கடைசியாக இருந்த இரத்தமும் வெளியே வந்தது. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் இயேசுசாமி இதயத்தை காட்டுறார். கடைசி சொட்டு வரைக்கும் நான் கொடுத்துட்டேன் எல்லாம். இப்போ நான் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டேன், நீ கொடுக்க வேண்டியதை கொடு. ஒரு பொருளை நீங்கள் விலைக்கு வாங்க போறீங்கன்னா அதுக்கு விலை உண்டு பிள்ளைகளே. செத்த கோழி, வியாதி வந்து செத்த கோழிகளை கூட விற்றாங்க. நான் மார்க்கெட்டுக்கு போன ஒரு தடவை, அப்போ திருச்சியில், அப்போ நிறைய ஆடுகளினுடைய அந்த உறுப்புகளை எல்லாம் தனித்தனியாக கூச்சி வச்சுருந்தாங்க. காது, மூளை, கண்ணு தனித்தனியாக இருந்துச்சு. நான் கேட்டேன், ஏன் இப்படி இது ஆட்டை வந்து இப்படி கூறு போட்டு வச்சுருக்கிறாங்க? இதெல்லாம் அடிபடுற ஆடு சாமி, ரோட்டில் வந்து போட்டுருவாங்க, இங்கே காசாக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அடிபட்டு செத்த ஆடுகள் எல்லாம் விலை போகின்றன. நீங்கள் உலகத்தில் எந்த பொருளையும் சும்மா போய் கடையிலேருந்து எடுத்துட முடியாது. ஒத்த காசு முட்டாயை கூட நீங்கள் எடுக்க முடியாது, 10 காசு முட்டாய் கூட எடுக்க முடியாது சும்மா. அதுக்கு விலை உண்டு. ஆனால் ஆண்டவருடைய திருவுடலுக்கு விலை இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? அந்த அன்புக்கு ஒரு விலை உண்டு, ஆண்டவர் வைக்கிறார். அது என்னது? நான் கொடுக்கிற கட்டளையை கடைபிடி. எல்லாவற்றையும் ஓரமாக வச்சுட்டு அவர் புதிய கட்டளையை கொடுக்குறாரு. அதுதான் என்ன கட்டளை? அன்பின் கட்டளை. ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என் அன்பு பிள்ளை. இதுதான் ஆண்டவர் கேட்கிற விலை. பாருங்க, அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. இதன்படி நீங்க செயல்பட்டீங்கன்னா நீங்கள் முழு நிறைவை பெற்றுக்கொள்வீங்க. பாருங்க, நீங்க இதெல்லாம் செய்யாம வெறுமையாய் வந்து நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ சாமி, நான் அப்படிதான் இருப்பேன், ஆமேன் கொண்டா, அவ்வளவுதான். தயாரிப்பு இல்லை, யோசனை இல்லை. இந்த நற்கருணையை உட்கொள்ளுகிறேனே, நான் ஏதாவது இயேசுவினுடைய அடையாளமாக இருக்கிறேன்னா, எந்த சிந்தனையும் இல்லைன்னா நீ வெறுமையாய் அதை பெற்றுக்கொள்கிறாய். பவுலடியார் சொல்றார் பாருங்க, ஆண்டவருடைய உடலை 1 கொரிந்தியர் 11:27 சொல்லுது, எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால். தகுதியற்ற நிலை. நம்ம உடனே தகுதியான நிலை என்ன? பாவ சங்கீதனம் பண்ணிட்டு வரணும். அது வந்து ஒரு இமிடியேட் சோர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். பாவம் பண்ணிட்டோம், என்ன பண்ணுறது தெரியல, அதுக்கு தான் ஒரு சோர்ஸ் ஆஃப் கிளியரன்ஸ்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த தகுதியற்ற நிலைன்னா என்ன? ஆண்டவர் என்னென்ன சொல்றாரோ எதையுமே செயல்படுத்தாம நீ வந்து வாழ்ந்தீன்னா, ஆண்டவர் உன்னை குருவா அழைச்சிருக்கிறார், குருத்துவ அபிஷேகத்துக்கு அழைச்சிருக்கிறார். திருமுழுக்கு வாங்கின பிள்ளைகள் எல்லாம் குரு. அப்போ அந்த குருக்களுக்கு தான் நற்கருணை வழங்கப்படுகிறது. இங்கே ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவர் வந்து நின்னா நம்ம நற்கருணை கொடுக்க போறதில்ல. காரணம், அவங்க குரு இல்லை. நீங்க குருன்னா நீங்க எங்களை காட்டுவீங்க. நம்ம எல்லாருமே குருத்துவ அபிஷேகத்தில் இருக்கிறோம். அப்போ நம்ம நற்கருணை பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கணும்னா, நீங்க தகுதியற்ற பிள்ளையாக இருந்தீங்கன்னா ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். பார்த்தீங்களா? அதனால தான் நம்ம சாபத்துக்குள்ள கிடக்கிறோம், வேதனைக்குள்ள கிடக்கிறோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதனால தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்னா, இந்த கடவுள் எதை தகுதியான நிலைன்னு சொல்றாரு. இந்த பொருளை வாங்கிட்டு, இப்போ இந்த தம்பிக்கிட்ட காசு கொடுக்குறேன், காசை வாங்கிக்கிட்டு போயிட்டாரு, ஆனால் பொருளை வாங்கிட்டு வரல. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, கண்ணில் படலை. அப்படி யாராவது போயிட்டா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏமாத்திட்டாருன்னு சொல்லுவோம், அப்படி தானே? அவர் பாருங்க, இந்த ஜாமான் வாங்கிட்டு வரேன்னு 1000 ரூபா காசு வாங்கிட்டு போனாருங்க, 4 மனுஷனை காணவே காண, ஏமாத்திட்டாரு.
இன்னைக்கு நாமளும் ஆண்டவர் கொடுக்குற நற்கருணையை வாங்கிக்கிட்டு நம்ம விசாடு வீட்டில் போய் உட்காந்து நாகினி நந்தினி மோகினி பார்க்குறோம். அப்போ நம்மலாம் யாரு? we are cheaters. கடவுள்கிட்ட சொல்லிட்டு நான் செய்கிறேன் ஆண்டவரே, நான் கண்டிப்பாக செய்வேன், நீங்கள் கொடுங்க, நீங்கள் வாங்க எங்கிட்ட வாங்க அப்படின்னு நம்ம வாங்கிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் போன உடனேயும் கோயிலை விட்டு வெளியில் போன உடனேயும் நம்ம வேறையாக மாறிடுறோமே. இதை குறித்து மறந்தே போயிடுறோமே. எப்படி நம்ம மறந்துப்போம்? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, ஆண்டவர் வந்து சில டாஸ்க்கு கொடுக்குறாரு. அதுதான் நீங்கள் கொடுக்கக்கூடிய விலை. உண்டியலில் போகிற காசு இல்லை. நான் நல்ல அடையாளங்களாக நல்ல ஒரு மனநிலையை நீங்கள் வெளிப்படுத்துவது செயல் வழியாக பாருங்க. ஏழைகளின் மீது இரக்கத்தை காட்ட வேண்டும். நற்கருணை பெறுகிற பிள்ளைகள். ஆண்டவருடைய வார்த்தை 1397 CCC Catechism of the Catholic Church சொல்லுது, the Eucharist commits us to the poor to receive in truth the body and blood of Christ given up for us. We must recognize Christ in the poorest, his brethren. பார்த்தீங்களா? ஏழைகளில், உன்னை சுற்றி இருக்கிற ஏழைகளில் நீ ஆண்டவரை பார்க்க கற்றுக்கொள்ளணும். கொஞ்சமாவது கையை நீட்டணும். பாருங்களேன், சமூக நீதிக்கு குரல் கொடுக்கிறது நற்கருணை. உங்களுக்கு முன்னாடி ஒரு அநீதி நடக்குதுன்னா வாயை மூடிக்கிட்டு போகக்கூடாது. யூ ஷுட் ரைஸ் யுவர் ஓன் வாய்ஸ். அட்லீஸ்ட் ஆமோஸ் 5:24 சொல்லுது, நீதி வெள்ளமென பொங்கி வருகிறது, நேர்மை வற்றாத ஆறாக பாய்ந்து வருகிறது. அதே போல மனித நேயத்தை விளக்கிறது இந்த நற்கருணை. ஹியூமன் சொலிடாரிட்டின்னு சொல்லுவாங்க. மனித நேயம், எல்லாரும் நம்ம பிள்ளைங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்மகிட்ட இல்லைன்னா நீ தகுதியற்ற நிலையில் இருக்கிற. 1 கொரிந்தியர் 10:17 அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம், ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கிறோம். அதனால தான் யூ ஆர் நோ டிஃபரன்ஸ் தேன் தி அதர். இந்த இடத்துல பணமோ பெருமையோ ஜாதியோ இந்த இடத்துல இருக்க முடியாது. அதனால தான் இங்கே இருக்கிறவங்க நம்ம எல்லாம் ஒன்றா வந்து உட்காடுறோம். இந்த ஜாதியெல்லாம் இங்கே உட்காரு, இந்த ஜாதியெல்லாம் இங்கே உட்காரு, பணக்காரங்க இப்படி வாங்க, செண்டு போட்டவங்களாம் இங்கிட்டு உட்காருங்க சொல்றதில்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள் நம்ம எல்லாருமே ஒரே இனமாக இருக்கிறோம். மன்னிப்பை வலியுறுத்துது. காணிக்க கொண்டுட்டு வரியா, எங்க நில்லு. யார் மேலாவது உனக்கு கோபம் வந்துச்சுன்னா நீ போய் முதல்ல சரி செய்துக்கோ. தப்பு செஞ்சவன் அவன் தான், ஆனால் நீ தான் போகணும். ஆண்டவருடைய அடையாளமாக நிற்கிற நீ மன்னிச்சுட்டு போய் அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்கொள். பாருங்க, மத்தேயு 5:24 பணிவாழ்வுக்கு உந்தி தள்ளுது. நற்கருணையை வாங்கிக்கிட்டு சும்மா உட்கார்றது இல்லை. நான் என்ன செய்யணும், ஏதாவது செய்யணுமே. சும்மா நான் கிறிஸ்தவனாக இருப்பேன், கோயிலுக்கு போவேன், ஓரமாக நிற்பேன், வந்துடுவேன். இல்லை, பணிவாழ்வு. ஏதாவது செய். இந்த உலகத்தில் 1008 வழிகள் இருக்கிற, ஏதாவது செய். ஆண்டவர் அழைக்கிறார். அடுத்ததாக பாருங்க, இந்த செயின்ட் ஜான் பால், 2வது ஜான் பால் சொல்லியிருக்கிறார். அவருடைய எழுத்தில் என்சைக்கிளிக்கல் ஒன்று எழுதினார், எக்லேசியா தி யூக்கரிஸ்டியா அப்படிங்கிற என்சைக்கிளிக்கல்ல எழுதுறாரு, த கிறிஸ்டியன் ஹூ டேக்ஸ் பார்ட் இன் த யூக்கரிஸ்ட், கிறிஸ்தவர்கள் இந்த நற்கருணையில் பங்கெடுக்கிறவர்கள், லேர்ன்ஸ் டு பிகம் ப்ரமோட்டர் ஆஃப் கம்யூனியன், பீஸ் அண்ட் சொலிடாரிட்டி. நற்கருணையில் பங்கு கொள்றவங்க இதெல்லாம் ப்ரமோட் பண்ணவங்க. ஒற்றுமை, கம்யூனியன், அமைதி, சொலிடாரிட்டி. இதை தான் ஆண்டவருடைய இந்த அடையாளம் நமக்கு கொடுக்கிறது. அப்போ நற்கருணையை வாங்குகிறவங்க அமைதியின் தூதர்களாக போவாங்க. நற்கருணையை வாங்குறவங்க அமைதி இல்லாத இடத்துல அவங்க அமைதியின் சாட்சியாக நிற்பாங்க. அப்போ இவங்க நற்கருணையினுடைய சாட்சியாக, இறைவார்த்தையின் சாட்சியாக போகிற போது அந்த இடத்துல என்ன வருது? அமைதி கிடைக்கிறது. போப் பெனடிக்ட் 16 என்ன சொல்கிறாரு பாருங்க, அவர் சாக்ரமென்டும் காரிதாத்திஸ் அப்படிங்கிற ஒரு என்சைக்கிளிக்கல் சொல்கிறாரு, த யூக்கரிஸ்ட் இம்பல்ஸ் கிறிஸ்டியன்ஸ், நம்மளுக்கு அந்த அழுத்தத்தை கொடுக்குது, டு ஒர்க் ஃபார் ஜஸ்டிஸ் அண்ட் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த சொசைட்டி. இந்த சமூக மாற்றத்திற்கு நாம் ஏதாவது ஒரு வகையில் செயல்படணும். அதை தான் ஃபாதர் முன்னுரையில் சொன்னாங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் செயல்படுங்க. வீட்டுக்குள்ள வன்முறை, வீட்டுக்குள்ள போர், பேச்சில் ஒரு போர், வன்முறை, அப்போ நாட்டுக்குள்ளேயும் அப்படி தான் இருக்கும். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். நான் இங்கே மாறினா அங்கே மாறிடுமா? எஸ். நம்மக்கிட்ட எல்லாம் மாறும்போது, நம்ம சூழல் மாறும்போது கண்டிப்பாக அது மேல்தளத்தில் அது எப்படியாவது பிரதிபலிக்கும். எல்லா இடத்திலும் அந்த அமைதி நிலவ ஆரம்பிக்கும். அன்புக்குரிய பிள்ளைகளே, ஃபாதர் ஜான் ஆப்ரஹாம் ஃபாதர் ஒரு பூசையில் சொல்லும்போது நான் கேட்டேன். அந்த கதையை நானும் ஞாபகம் வச்சுருக்கேன். ஃபாதர் ஒரு கோயிலில் அப்பா அம்மாவோட போயிட்டார். அப்போ இருக்கும்போது அவங்க கொஞ்சம் ஃபாதரை மிஸ் பண்ணிட்டாங்க. இவங்க பேரண்ட்ஸை மிஸ் பண்ணிட்டா அவங்க போயிட்டாங்க. இவர் ஏறிட்டாருன்னு நினச்சி காரில் போயிட்டதா ஃபாதர் சொன்னாங்க. அப்போ இவங்க அங்கே இருக்கிற வாட்ச்மேன் உட்கார வச்சுருந்தாராம். ரொம்ப நேரம் தேடிட்டு வந்திருக்கிறாங்க. திருப்பி கோயிலுக்கு ஃபாதரை பார்த்த உடனேயும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணியிருப்பாங்க? நானும் ஒரு தடவை காணாமல் போனேன். ஒரு ஜூ, ஒரு எக்ஸிபிஷன் போனேன். அங்கே காணாமல் போயிட்டேன். ஒரு அரை மணி நேரம் தேடி கண்டுபிடிச்சாங்க.
எனக்கு நடந்தது, மட்டார் திடீர்னு விழுந்துச்சு முதுகுல. ஃபாதர் சொல்லும்போது எனக்கு அது ஞாபகம் வந்துருச்சு. அவங்க வந்து உன்னை பிரிஞ்சு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம்ப்பான்னு வந்து எல்லாரும் அழுதாங்களாம். ஆல் ஃபெல்ட் சாரி. அவரை கட்டி பிடிச்சி அவர் சொல்கிறாரு, அவ்வளோ அன்பு என் மேலே காட்டினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க. ஃபாதருக்கு ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபாதரை பார்த்து எனக்கு அந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. பாருங்க, ஒரு குடும்பம் அமைதியில் பயணிக்குது, அன்பில் பயணிக்குதுன்னா அது வாய்ப்பு கிடைக்கும் போது அதெல்லாம் வெளிப்படுத்துவாங்க. பார்த்தீங்களா? அதனால தான் ஆண்டவர் நம்மளை எதையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நீ ஓடாத, யூ எக்ஸிபிட் எவ்ரிதிங், நீ வெளிப்படுத்து. நான் அதை வெளிப்படுத்தினேன். நான் அதனால தான் இதயத்தை திறந்து காட்டிட்டு நிற்கிறேன். இதை திறந்தவராய் பாட்டெல்லாம் பாடுறோம்ல. அப்போ ஆண்டவர் இதயத்தை திறந்து நம்மளை அழைக்கிறார். இரு கரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய் இறைவன் இருக்கின்றார். இனியும் சொல்லுங்க, இனியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீயும் என்னோட வந்து சேர்ந்துக்கோன்னு சொல்றாரு. என்னை மாதிரி வேலை செய், ஏதாவது செய். ஆண்டவர் வந்து பார்க்கும்போது எதாவது செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வெற்றி பெறுவார்கள், பரிசை பெறுவார்கள். அதனால இந்த அற்புதமான பலியில ஆண்டவருடைய பிள்ளைகள் நற்கருணையின் சாட்சியாக அமைதியை கொடுக்கிற அந்த அடையாளங்களாக மாற தொடர்ந்து இந்த திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். ஆமென்.